நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. அந்த கூட்டணியும் இல்லை, அதனால எல்லா தொகுதியிலையும் அவங்க தான் போட்டு ஆகணும். போட முடியுமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. களத்துக்கு வரும்போது தான் விஜய்க்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம கிடாலங்கடி வேலையை 2 பேரும் செய்வாங்க. 2 பேரும் மலைமொழி மகாதேவன்கள், எடப்பாடியை மொழியா போட்டுருவாங்க. 2 பேரும் திமுக அண்ணா திமுக ரேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 2 பேரும் கடுமையாக இருப்பாங்க. திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது மிருகபலத்தோட வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அவர் கற்றுப்பார், ரொம்ப ஹார்ட் வேல அவர் கற்றுப்பார். கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி தேர்தலில் போட்டி போட்டு ரிசல்ட் வந்த பிறகு வாழ்க்கை அவர் பாடத்தை வந்து நாள் ராத்திரி வரைக்கும் பிஜேபியில் நீங்கள் வராருன்னா அவர் எதுக்காக வராரு? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? கொள்கை அடிப்படையில் கொடுக்குறீங்களா? அது வந்து 12 மணி நேரத்தில் கொள்கையை நீங்கள் அவ்வளோ தெளிவாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அவன் என்ன கொடுத்தா நீங்கள் என்ன வாங்கினீங்க? கொள்கை வழி அரசியல் தெளிவாக இல்லைன்னா இதெல்லாம் தான் நடக்கும். இதுதான் நடக்கும். 234 தொகுதியிலையும் அவரால் கேண்டிடேட்டை போட முடிஞ்சு 234 தொகுதி கேண்டிடேட்ஸோட நாமினேஷன்ஸும் அக்செப்ட் ஆச்சுன்னா அதுவே பெரிய சாதனை. அண்ணாமலையோட ரோல் வந்து அவர் ஓரங்கட்டப்பட்டாருன்னு மட்டும் தெரியுது. ஒரு அசம்பிளி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுவாரான்னு தெரியல. டைம் மீடியாவோட ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். மாமல்லபுரத்தில் வந்து 110 வேட்பாளர்களை வந்துட்டு மேடையேற்றுவேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அவங்களும் வேட்பாளர் பட்டியலை ஓரளவுக்கு இறுதி செய்து விட்டு விஜயும் அடுத்த அறிவிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. சார், எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த ஒரு? ஆமாம், அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டாக அது மொத்தமே 110 பேர் தான் போட்டி போட போகிறாங்களான்னு தெரியல நமக்கு. எதுவுமே மொத்தம் 234 தொகுதி இல்லை. ஸோ அவங்க கூட்டணியும் இல்லை, அதனால எல்லா தொகுதியிலையும் அவங்க தான் போட்டு ஆகணும். போட முடியுமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. 110 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். கேண்டிடேட் அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அவர் எங்கே போட்டி போகிறாருன்றதும் அதில் தெரிய வரும். நம்ம நம்பலாம். தேர்தல் அறிக்கையை அன்னைக்கு வெளியிட்டு வரான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நாள் இல்லை, எப்படி 2-3 நாட்களில் வெளியிட்டு. ஆமாம். ஸோ வி ஆர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு மாமல்லபுரத்தில் அந்த அறிமுக விழா நடத்தின பிறகு தான் நம்ம பேச முடியும். 110 பேர் நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்காருன்றாங்க. ஆன விஷயம்லாம் இருக்குது. ஒரு தொகுதிக்கு 20 கோடி வரைக்கும் திமுக செலவு பண்ண போகிறான். இவங்களில் எவ்வளோ பேர் அவ்வளவு வல்லமை படைத்தவர்கள் நமக்கு தெரியல. ஸோ ஆல் தீஸ் இஷ்யூஸ் ஆர் தேர். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வேட்பாளர் தேர்வையோட விருப்ப மனு கொடுத்தவங்க 1000கணக்கில் கொடுத்துருக்காங்க. தாவேக்கால ஒரு பெரிய க்ரௌடே போய் விருப்பப்பட்டவங்க எல்லாருமே போய் பணத்தை கட்டி 1000 1000 கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் நேர்காணலுக்கு பொதுவாக திமுக அதிமுகவில் ஒரு 5 பேர் 3 பேரை ஒரு தொகுதிக்கு செலக்ட் பண்ணி வர சொல்லி அதில் ஒருவரை தேர்வு செய்வாங்க, இல்லை தேர்வு செய்வதோட வச்சிருக்கலாம். ஆனால் தாவேக்கால மட்டும் நேர்காணலுக்கு ஒருவர் மட்டுமே அழைக்கப்படுகிறார். 180 தொகுதி. ஆனால் வர்ற எல்லாருக்குமே சீட்டு கன்ஃபார்ம் ஆன அவங்களுக்கு மட்டும்தான் 150 தொகுதி வரைக்கும் தான் நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு 87 பெட்டிங்கில் தான் இருக்குது. இல்லை வினோத், இதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவங்க சிஸ்டம் என்னன்னு நமக்கு தெரியல. நீங்கள் எலெக்ஷன்ஸ் ஆர் அ காஸ்ட்லி அஃபேர். பணம் ரொம்ப பொருளக்கூடிய விவகாரம் தேர்தல் என்பது. ஒரு தொகுதிக்கு 3 பேர் 4 பேர் வரைக்கும் நேர்காணல் பண்ணுறாங்க. இவங்க ஒருத்தர் தான் பண்ணுறாங்கன்றீங்க. அது எனக்கு தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு வேறு ஏதோ சிஸ்டம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வெளிப்படையாக டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சேனல்கள்லையும் கொடுத்துட்டாங்க. 180 வேட்பாளர்கள் 180 தொகுதிக்கு நாங்கள் 1 by 1 நடத்துகிறோம் அப்படிங்கிற புஷ்யானந்த் அறிவிக்கிறார். அதான் இதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இன்டர்னல் மேட்டர். ஒரு கட்சியோட உள் விவகாரம் இது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுபடி அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து 2 பெரிய கட்சிகளோட போட்டி போட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. திமுக அண்ணா திமுகவோட. களத்துக்கு வரும்போது தான் விஜய்க்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். இவங்க என்ன மாதிரியான திலாலங்கடி வேலையை 2 பேரும் செய்வாங்க. 2 பேரும் மலைமொழி மகாதேவன்கள், எடப்பாடியை முழுங்கியாக போட்டுருவாங்க. 2 பேரும் திமுக அண்ணா திமுக. அவங்களோட போய் வந்து நம்ம போட்டி போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை வந்து அவர் அனுபவத்தில் தான் அவர் வந்து கற்றுப்பார். அனுபவம் பெறுவது பெரும் பாக்கியம்னுவாங்க. லேர்னிங் இட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். கற்றுக்கிறதுன்றது நீங்கள் 100 புக்ஸில் படித்து கற்றுக்கிறத விட, அல்லது ஒரு 10 பேர் உங்களுக்கு புத்திமதி சொல்லி கற்றுக்கிறத விட, நீங்களாக உங்கள் அனுபவத்தில் செஞ்சு நல்லது கெட்டது செஞ்சு தப்பு சரின்னு இடறி விழுந்து கற்றுக்கிறதுன்றது வேறு. அதுதான் எவர் லாஸ்டிங். அதுதான் நிரந்தரமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது வந்து அவர் தனியாக போகிறதுன்ற முடிவை எடுத்திருக்காரு. ரேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 2 பேரும் கடுமையாக இருப்பாங்க. திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது மிருகபலத்தோடு வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அவர் கற்றுப்பார். ரொம்ப ஹார்ட் வேல அவர் கற்றுப்பார். அவருக்கு என்ன நோக்கம் என்னன்றது தான் நமக்கு வந்து இன்னமும் புரியல. அவர் ஆட்சி மாற்றம்லாம் அப்படிலாம் பேசுகிறாரு. பட் நடைமுறைக்கு ஒவ்வாத பல விஷயங்களை தேர்தல் அறிக்கையாக அவர் கடந்த
சர்வதேச மகளிர் தின விழாவில் பேசும்போது அவர் பேசுனதெல்லாம் அபத்தத்தின் உச்சம். 2500 ரூபாய் கொடுப்பேன், பஸ்ஸில் ஃப்ரீ, யார் வேணால் எங்கே வேணால் இறங்கலாம், பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம். இதெல்லாம் வந்து வாயில வந்தெல்லாம் அடிச்சு விட வேண்டியது. வரப்போகிறதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து அவர் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி தேர்தலில் போட்டி போட்டு ரிசல்ட் வந்த பிறகு வாழ்க்கை அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பாண்டிச்சேரியும் 30 தொகுதி அறிவிச்சிருந்தாரு. இறுதியாக வந்த ஒரு கூட்டணி கட்சியை இமிடியேட்டா 2 வேட்பாளர்களையும் இது பண்ணி கூட்டணி கட்சிக்கே ஒரு 2 தொகுதியில் ஒதுக்கீடு செஞ்சாங்க. பிஜேபியிலேருந்து முத நாள் நைட்டு ஒருத்தர் வெளியில் வராரு, முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார். மறுநாள் அவருக்கு உடனடியாக சீட்டை கொடுத்து அந்த வேட்பாளர்களுடைய இறுதி நாளில் வந்துட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறாங்க விஜய் அவர்கள். கூட்டணி கட்சிகள் யார் வந்தாலும் வந்து கடைசி நேரத்தில் வந்தால் உடனே அவங்களுக்கு சீட் கொடுக்க ரெடியாக இருக்குங்கிறத தமிழ்நாட்டிலேயும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க மாதிரி தெரியுது, பாண்டிச்சேரியிலையும் தெளிவாக இருக்கிறாங்க. இதான் நடைமுறை அரசியலை கற்றுக்கிறார். முந்தா நாள் நைட்டு பிஜேபியில் இருந்துட்டு காலைல வந்து அவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா கில்லாடிங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தெரியுது அரசியல் என்னன்னு. அப்படி வரவங்க எப்படிப்பட்டவங்க யோகியதை உள்ளவங்களா இருப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவர்கள் கொடுக்க வேண்டியதை கொற்று பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டார்கள் தான் நம்ம பார்க்கணும். ஓப்பனாக சொல்லணும் அதுதான். முந்தா நாள் ராத்திரி வரைக்கும் பிஜேபியில் இருந்து இன்னைக்கு வராருன்னா அவர் எதுக்காக வராரு? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? கொள்கை அடிப்படையில் கொடுக்குறீங்களா? அது எப்படி 12 மணி நேரத்தில் கொள்கையை நீங்கள் அவ்வளோ தெளிவாக கண்டுபிடிச்சிட்டீங்க? கின்னஸ் ரெக்கார்டாக இருக்குது இது. இப்போ இது வந்து இதுதான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ் தானே. அங்கேருந்து இங்கே ஓடுவான், இங்கேருந்து அங்கே ஓடுவான், மரத்துக்கு மரம் தாவும் இல்லை, அந்த தாவர புத்தி தான் இது. அப்போ உங்களுக்கு அவன் என்ன கொடுத்தா நீங்கள் என்ன வாங்கினீங்க? இன்னும் உங்களை பார்த்து உங்கள் கொள்கையை பார்த்து ஈர்த்து மதிமயங்கி சொக்கி அவன் வந்து உங்ககிட்ட வந்திருக்கான். உங்கள் கொள்கையில் அப்படியே போய் சொக்கி போய் அவங்ககிட்ட உங்ககிட்ட வந்தானா அப்படி என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா நடைமுறை பாலிடிக்ஸ் விளையாடி இருக்குதுன்னு. அப்போ அவர் பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டாருன்னு நம்ம நினைக்கலாம் விஜய். இப்போ தமிழ்நாட்டிலேயும் மற்ற கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அவரிடம் போவார். கடைசி அந்த சீட் கிடைக்குன்னா வேட்பாளர் தேர்வோட கடைசி டைமிங் ஃபைல் பண்ற வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற. ஆமா, வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அங்கதான் போவாங்க அவங்க. இது கொள்கை வழி அரசியல் தெளிவா இல்லைன்னா இதெல்லாம் தான் நடக்கும். இப்படிதான் நடக்கும். இன்னும் நிறைய கேலி கூத்து நடக்கும். அதுல பாண்டிச்சேரி சின்ன ஊருங்க, மொத்தமே 30 தொகுதி தான். அது 30 தொகுதி. அதுலயும் 234 எவ்வளோ 8 கோடி வாக்காளர்கள், 6 கோடி வாக்காளர்கள், பறந்து விரிந்த மாநிலம் உங்களுக்கு. இங்கே போய் நீங்கள் வந்து 38 மாவட்டம், இங்கே அந்த தில்லங்கடி வேலையெல்லாம் எவ்வளோ தூரம் செய்ய முடியும் தெரியல. 234 தொகுதியிலையும் அவரால் கேண்டிடேட்டை போட முடிஞ்சு 234 தொகுதி கேண்டிடேட்ஸோட நாமினேஷன்ஸும் அக்செப்ட் ஆச்சுன்னா அதுவே பெரிய சாதனை. அதுலேயும் அந்த தொகுதிகளில் பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, பிஜேபியும் காங்கிரஸில் இருக்கிற எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர்களாக வேற இருக்கு. அது அப்படிதாங்க. பாதி பேர் முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு வைத்திலிங்கம் வீட்டில் பிரச்சனை, நாராயணசாமி வீட்டில் அட்டாக்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க 2 இடத்துலையும் ஆதரவாளர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருவரும் முன்னாள் முதலமைச்சர்கள். அடுத்து இருக்கிறவங்க டெப்டி சிஎம். அங்க கட்சியில நமச்சிவாயத்திலிருந்து எல்லாருமே அடுத்த கேட்டகரி. அப்புறம் ஸ்பீக்கர் இருப்பாங்க, அப்புறம் முன்னாள் எம்பி இருப்பாங்க. முன்னாள் எம்பிஸ் நிறைய. அது சின்ன ஊர் அது. அங்க இது அது இன்னொன்னு, அங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்போம். தமிழ்நாடு அளவு அங்க வந்து ஒரு வன்மம் கிடையாது, அரசியல் கிடையாது. ஜாலியா இருப்பாங்க. திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே ரொம்ப கூலா இருப்பாங்க. இங்க மாதிரி வெட்டு குத்தலாங்க கிடையாது. வேட்பாளர் தேர்வோட கடைசி நாள்ல திமுகவும் 30 எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்றாங்க. காங்கிரஸும் 30 எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டு நீ 16, நான் 14, நீ 12 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. ஆமா, அது மூப்பனார் காலத்துல இருந்தே நடக்கும். வந்து அவங்க கட்சியில இப்போ 30 சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்குன்னா 25 தொகுதியில ஆளை போட்டுருவாரு. 5 தொகுதிக்கு இழுபறியா இருக்கும். 5 தொகுதிக்கு 30 பேருக்கு 5 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 2-3 பேர், 15 பேரையும் வேட்பாளர் போடுன்றாரு. போட்டுட்டு வித்ராவல் அன்னைக்கு 10 பேரை வித்ரா பண்ண வைப்பாங்க. அது சகஜம் தான். அது இந்த முறை பாண்டிச்சேரியில ரொம்ப இழுபறி ஆயிடுச்சு. கடைசியில சிதம்பரம் தலையிட்டு தான், சிதம்பரம் போய் ஸ்டாலினை பார்த்து பேசிதான் சரியா இருக்குது. அங்க ஜெகத்தை சிஎம் பாக்குறாங்க போல. பட் எனவே அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஊருங்க. அது அந்த பாலிடிக்ஸை ரொம்ப ரொம்ப இந்த பாலிடிக்ஸ் அது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பெரிய சண்டைமெல்லாம் அங்கே கிடையாது. பெரிய வன்மம், சண்டை, பெரிய இழுபறி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பல ஆண்டுகள் அது வந்து பிரசிடென்ட் ரூல்லே இருந்திருக்கு. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும். 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஆண்டதுன்றது சமீப நாட்டில் தான். அங்கே அதுக்கு முன்னாலெல்லாம் 5 இயர்ஸ் ரூல் பண்ணுறதுன்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அங்கே வந்து கின்னஸ் ரெக்கார்டு கவுந்துருவோம். அடிக்கடி கவுந்துருவாங்க. விஜய் கட்சியோட முதல் வேட்பாளரை வந்து தாவேகா தொடங்கி கட்சியினுடைய முதல் வேட்பாளர் சாமிநாதன், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் புதுச்சேரி. அவர் தான் விஜய் கட்சியினுடைய முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்படின்னு வேண்டியதான் வடிவேலுக்கு அப்படி அவர் தான் முதல் வேட்பாளர். அந்த பெருமையை அவர் பெறுகிறார் அப்படின்னு சொல்லி விஜய் கொடுத்துருக்காரு முதல் வேட்பாளராக. பிஜேபியிலேருந்து வந்தவர், பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர். அவ்வளவுதான். அரசியலை விஜய் கத்துக்கிறார். கொள்கை வழி அரசியல். அதான் இப்ப பிஜேபியில இல்ல கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. ஆனா எங்களுடைய முதல் வேட்பாளர் நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு பிஜேபியில இருந்து முன்னாள் மாநில தலைவர். அது ஒரு ரெக்கார்டு தான் உங்களுக்கு வந்து.
பிஜேபி தரப்புல வந்து நயினார் நாகேந்திரன் வந்து சாத்தூர்ல போட்டியிடுவார், திருநெல்வேலியில் போட்டியிடுவாருங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் கோயம்புத்தூர்ல வந்து 3 தொகுதிகள் வரைக்கும் அண்ணாமலை அவர்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி நேரடியாகவே போய் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காரு. அண்ணாமலைக்கே ஒரு நெருக்கடி பிஜேபியில் ஏற்பட்டிருக்கு. தொகுதி கொடுக்கறதுல அலைன்ஸ்ல வாங்குறதுலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால அவர் நேரடியாகவே பியூஷ் கோயலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டார்னு சொல்லப்பட்டது. எப்படி பாக்குறீங்க? தெரியலங்க. அண்ணாமலையோட ரோல் வந்து அவர் ஓரங்கட்டப்பட்டாருன்னு மட்டும் தெரியுது. ஒரு அசம்பிளி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுவாரான்னு தெரியல. டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் வருது. அவர் பண்ண மாட்டாருன்றாங்க, பண்ணுவாருன்றாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கிறதால வந்து இந்த முறை வந்து உங்களோட வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன், கடந்த முறையை விட. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கடந்த முறை ஏடிஎம்கே கவர்மெண்ட்ன்றதுனால அது இல்லாமல் இருந்தது. எந்த தொகுதி என்னன்றதெல்லாம் இருக்குது. எல்லாமே மூடு மந்திரமாக இருக்குது. 27 சீட்டு கொடுத்துருக்காங்க. 27 சீட்டில் 30ஆம் தேதி தான் உங்களுக்கு இது வருது, நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி டெல்லியில் தான் சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த அநேகமாக வந்து உங்களுக்கு வேணால் இந்த தடவை நாமினேஷன் வினோது ரொம்ப டேட்ஸ் கம்மி, 4 நாள் என்னமோ தான். நடுப்புற குட் ஃப்ரைடே வருது, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஹாலிடே வருது. 30ஆம் தேதி தொடங்கி 31 லீவுன்னு நினைக்கிறேன். அகைன் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி மட்டும்தான். ஸோ 4 டேஸ் தான் இருக்கு. 4 டேஸ்ன்னு போது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 30ஆம் தேதி எல்லாரும் போட்டாகணும். தப்பும் பட்சத்தில் 1ஆம் தேதி. இன்று இரவே பிஜேபியினுடைய முதல் பட்டியல் வெளியாகிறதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அது லீடர்ஸை கொடுத்துரும். லீடர்ஸை மட்டும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல கொடுத்த மாதிரி அந்த லிஸ்ட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. லீடர்ஸ் லிஸ்ட் கிளியர் ஆகிடும். அவங்க என்ன 27 பேர்னா லீடர்ஸ்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து வானதி, அண்ணாமலை, ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. மெயின் கேண்டிடேட்ஸ் 20 பேர் குறையாம அது நாளாகும்னா ஐ திங்க் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்தாகணும். இப்போது தவறும் பட்சத்தில் 1ஆம் தேதி போட்டாகணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் எப்போ வருது அது ஏதாவது தெரியுமா? இது ஒரு ஏறத்தாழ மதுரை தெற்கு இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வேலைகளை தொடங்கி. சிட்டியில் ஏதாவது போடுறாங்களா? சென்னையில் வந்து வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர் 3 பரிசீலனையில் இருந்தது. இறுதியாக வேளச்சேரியும் மயிலாப்பூரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லி அவங்க தரப்புல வேலையில தொடங்கி இருக்காங்க. ஓகே, சென்னையில இது 2 மட்டும்தான். வேளச்சேரியும் மயிலாப்பூர். வேளச்சேரி கிடைக்காத பட்சத்தில் துறைமுகம் தொகுதி எப்பவும் போல வினோஜ் பி செல்வத்துக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த முறை இந்த முறை அவர் கண்டெஸ்ட் பண்ண விருப்பம் தெரிவிக்கலன்னு கேள்வி. அவர் டி நகரை விரும்பினார், ஆனால் அது வந்து கொடுக்கப்படல அப்படிங்கிறதும் அவர் தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். இதுதான் வந்துட்டு போயிட்டு இருக்க விஷயம். வேளச்சேரியில இந்த சூர்யா இளைஞரணி தலைவர் எஸ்ஜி சூர்யா வந்து 6 மாசமா அவர் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காரு. மயிலாப்பூர் மட்டும்தான் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்துட்டு முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. தமிழிசை அவர்களும் விருகம்பாக்கம் இல்லைன்னா மயிலாப்பூர் கேட்டதான் அந்த சைடும் போயிட்டு இருக்கு. தமிழிசையோடையும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதா வந்துட்டு தகவல் வந்துட்டு. ஓகே, பட் இப்போதைக்கு அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையான்றதே கன்ஃபார்ம் ஆகல இல்லையா? கடுமையான விரக்தியில இருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற. ஏன் என்ன விரக்தி? ஓவராலா வந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டோன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு எல்லாருமே தேர்தல் பணியில ரொம்ப சுரங்கம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்கள்லையுமே அப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கதான் வந்துட்டு. ஓகே 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 சூடு பிடிக்குது தேர்தலுக்குலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நயினாரே தொகுதி மாறுவார் அப்படிங்கிறதும் புதிய தலைமுறை ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. சாத்தூர் போவாரா அப்படின்னு. போன தடவை மாதிரி இந்த தடவை 4 கோடி மாட்டிக்காம இருந்தாருன்னா மகிழ்ச்சி. போன தடவை மாட்டிக்கிட்டு அந்த கேஸ் இன்னமும் நடந்துட்டு இருக்குது. சிபிசிஐடியில் ட்ரெயினில் மாட்டினாங்கல்ல தாம்பரத்தில். அவர் பேர் தான் அடிபட்டது. அதில் கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி தலைவரோட நயினார் சந்திக்கலாம். ஏன்? கூட்டணி பேசி சிறு கட்சிகள் ஆதரவு கொடுப்பது எல்லா கட்சியிலையும் வழக்கம். ஆனால் இது வரைக்கும் கமலாலயத்தில் சீட்டில் உட்காந்து இது வரைக்கும் எந்த கட்சியும் சந்திக்க மாட்டேங்க. அது வழக்கமாக அவங்க பிஜேபி மாநில தலைவர்கள் வந்து அவங்க கமலாலயத்தில் எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஃபார்மலாக அழைச்சி பேசுவாங்க. அது மாதிரி பேசலை அவர். இந்த முறை வந்துட்டு முழுமையாக எல்லாமே மாறி நிற்குது. அலுவலகத்திற்கே வந்துட்டு யாரும் வர்றதில்ல. முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்கிறப்ப எல்லாம் கமலாலயத்துல நேரமும் தலைவர்கள் வந்தால் கூட்டங்கள் இருந்துகிட்டே. இப்ப கமலாலயம் முழுமையாக விரிச்சோடி இருக்குது அப்படிங்கிற. சீட் கேட்டு போவார்கள் வருவார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் அங்கே ஓடிட்டு இருக்குது அப்படின்னா நயினார் மீது கடுமையான அதிருப்தியும் கட்சிக்குள்ளேயே பயங்கரமா நிலவுது. அது தேர்தல் நேரத்துல வந்துட்டு எதிர்ப்பால பயங்கரமா இருக்குதுங்கிற தகவலும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஆபத்தானது தான். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னும் இது வேற பிரச்சனை. ஆல்ரெடி அந்த அலையன்ஸ் வந்து திமுக ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்னமும் ஒரு வலிமையானதாக தோற்றம் அளிக்கல. டிஎம்கே ரேஸ்ல முன்னால ஓடிட்டு இருக்குது. டிஎம்கே இப்போதான் மொல்லமா ஓட ஆரம்பிச்சிருக்குது. 3வது தான் விஜய். அதுல இப்படிப்பட்ட சுணக்கங்கள் வந்ததுன்னா இன்னும் அவங்களுக்கு நெருக்கடி தான். அது வந்து மதுரை வடக்கு வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு கொடுத்துருக்காங்க. திருமாறன் பிஜேபி சின்னத்துல. ஓகே, அவர் யார்? அவர் ஆக்சுவலா அவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி ஒரு முக்குளத்தோர் அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வடக்கு தொகுதி. அங்க இப்ப யார் சிட்டிங் எம்எல்ஏ? மாணிக் தாக்கூரோட சர்ச்சையில் தளபதி தான் சிட்டிங் எம்எல்ஏ. தளபதி மாணிக் தாக்கூர் அவங்க மாமனாருக்கு அங்க சீட் கேட்டுட்டு இருந்தாருங்கிற. இப்ப கூட்டணியில் அது யாருக்கு போகுதுன்னு தெரியல.
மதுரை மத்தியும் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார், அது எப்படி பாருங்க சார்? மதுரை மத்திய எனக்கு பிடி தெரியாது. தியாகராஜன் அவர்களுக்கு பிடிஆர் தொகுதி அது. பிடிஆர் உடைய தொகுதி, அதுவும் பிடிஆருக்கு கொடுக்கப்படுமா இல்ல தேமுதிகவினுடைய லிஸ்ட்லயும் மதுரை மத்திய தொகுதி இருக்கு, ஓ, அவர்கள் இவங்க கொடுத்த கொடுத்த wish listல. பட்டியல்கள்லயும் மதுரை மத்திய இருக்குது அப்படிங்கிறது. அது சரி பண்ணிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு வந்து. மதுரையில் டிஎம்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்களா? எல்லா தொகுதியிலுமே அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்காங்க. ஓகே. ஆனா அவர்களுக்கு பெரிய டஃப் வந்துட்டு பிஎம் அண்ணனால ஏற்படுமா இல்ல கோபினால ஏற்படுமா? அழகிரியினுடைய ஆதரவாளர்களை ஏடிஎம்கே டைரக்டா கேண்டிடேட்டா இறக்குறாங்கனால ஓ, அவர்களால் வந்துட்டு ஒரு சில வாக்கு வங்கியில் என்ன ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது. அலையன்ஸ் அரித்மேட்டிக் டிஎம்கே கிட்ட தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டாவது விஜய் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை உடைக்கிறாரு கணிசமா. டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, பட் ஆன்டி இன்கம்பன்சி மூணா உடையுது இல்லை. ஏடிஎம்கே ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம். ஸோ 4 முனை போட்டின்றது ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. 5 முனை போட்டியாக மாறிவிட்டது. சசிகலா சசிகலான் ராமதாஸ் அது டேக் ஆஃப் ஆகாது, அது கிட்டே போக முடியாது, அவங்க கேம்பெயினுக்கே போக முடியாது. 40 கட்சி கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இல்லை 40 கட்சி 40 கட்சி பேச்சுவார்த்தைன்னு ஜெயா நியூஸ்ல போயிட்டு இருக்கு. 40 கட்சி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 234 தொகுதிக்கு கேண்டிடேட் நிற்கிறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, குறிப்பிட்ட தொகுதிகள் போட்டியிறதை அனௌன்ஸ் பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓ, அது போன்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேஸில் நாங்களும் இருக்கோம்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறாங்க. டேக் ஆஃப் ஆகாது, கஷ்டம். இது ஆக்சுவல் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது களத்தில் நிற்க மாட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்து நிற்கும். 3ஆவதா இவர் நிற்பார் விஜய், 4வது சீமான், அல்லது 3ஆவதா சீமான் கூட வரலாம், 4 விஜய் கூட வரலாம். இப்போ இவங்க வந்து கிரவுண்டுக்கு போகிறதே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ராமதாஸ் வந்து பார்ட்டி அவங்ககிட்ட அன்புமணிக்கிட்ட தான் இருக்குது. இந்த சிம்பிள் மட்டும் ஏதாவது ஸ்டே பண்ணி வச்சான்னா அது அன்புமணிக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். எப்படி அது முடிஞ்சு இல்லை யாருக்கு ஒதுக்குனாலும் தோத்தவங்க கோர்ட்டில் போய் ஸ்டே கேட்பான். ஸ்டே கேட்டானா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்று, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அஸ்லாங்க ஸ்டே மாம்பழத்து கிடைக்காத வரைக்கும் அன்புமணிக்கு அட்வான்டேஜ், அதர்வைஸ் கஷ்டம் தான். பட் இந்த மாதிரி 1 year ஓட்டு வந்து பெரிய அளவில் கஷ்டத்துக்கு உள்ளாகுது போல. அது எந்த பக்கம் போகுதுன்றது ராமதாஸ் ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்றாரு, இங்க அன்புமணியும் ஒரு பக்கம் இருக்காரு. இந்த வேல்முருகன் வேற ஒரு கூட்டணி ஒன்றை அறிவித்து விட்டு தான் போட்டியிட போவதில்லை, ஆனால் எனக்கு கட்சியில் உள்ள எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு வேல்முருகன். ஒரு நார்த்தில் அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். திமுகவிற்கு அது ஒரு பெரிய அளவில் அந்த ஒரு பாதிப்பை சரி கட்டுவதற்கு தேமுதிக பயன்படுத்தினவங்கிற தகவல் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பட் லாஸ்ட் எலெக்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா 0.4% தான் அவங்களோட ஓட் பேங்க். 10 சீட்டுன்றது வந்து நம்ம அஃப்கோர்ஸ் கிண்டல் பண்ணுறதை தாண்டி பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன அடிப்படையில் ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்தாருன்றது புரியல. அது வர்ச்சுவலி பார்ட்டி எங்கேயுமே இல்லை நம்ம பார்த்த வரைக்கும். அதிகப்படியா அது வட மாவட்டங்களை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களும் சீட் கேட்டிருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் 1 சீட்டோ 2 சீட்டோ தான் அவங்களுடைய விருப்பப்பட்டு அப்படிதான் அடிச்சாங்க. அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து பாமகக்கு 30, விசிகாக்கு 10, காங்கிரஸுக்கு 63 கொடுத்தோம். திமுக 119 இருந்தது. வாஷ் அவுட் ஆச்சு. பாமக 3, விசிகா 0, காங்கிரஸ் 5, திமுக 23. அப்போ அந்த பெல்ட் பூரா வந்து தேமுதிக அடிச்சுக்கிட்டு வந்தது 2 பேரும் சேர்ந்து. அதில் பாமகவும் விசிகாவும் ஒரு அலையன்ஸ்ல இருந்தால் உருப்படாதுன்றது அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அந்த வட மாவட்டங்களில் கூடுதலாக கேட்குறாங்க. மேபி யூர் ரைட். நீங்கள் அந்த லூஸ் ஆகிற இந்த தடவை 1 year ஓட்டு திமுகவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட இல்லை. ஸோ அதனால் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க இதை பண்ணுறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நிச்சயமாக சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்படுத்த பல்வேறு கேள்விகள் பலத்து நன்றி. நன்றி சார்.